குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இதுவரை இந்தியா 3 வெண்கலப் பதக்கங்கள் பெற்ற நிலையில் மகளிருக்கான மல்யுத்த போட்டியில் தங்கம் வெல்லும் வாய்ப்பு நெருங்கி வந்ததால் நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. ஹரியானாவைச் சேர்ந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் முதல் முறையாக ஒலிம்பிக்கில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். இதன் மூலம் ஒலிம்பிக் இறுதிப் போட்டிக்கு சென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமை போகத்துக்கு கிடைத்தது. ஏற்கனவே ஆசிய விளையாட்டுப் போட்டி, காமன்வெல்த் போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்ற இவர் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் பெற்றுத் தருவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்தது. 29 வயதாகும் போகத் இதுவே தன்னுடைய கடைசி ஒலிம்பிக், இதில் கட்டாயம் பதக்கம் வெல்வேன் என கூறியிருந்தார். இன்று அமெரிக்க வீராங்கனை சாராவுடன் இறுதிப் போட்டி நடக்க இருந்த நிலையில் போட்டிக்கு முன்பாக இரு வீராங்கனைகளின் உடல் எடை சரிபார்க்கப்பட்டது. அப்போது போகத்தின் உடல் எடை அனுமதிக்கப்பட்ட 50 கிலோவை விட 100 கிராம் கூடுதலாக இருந்தது. இதனால் போகத் போட்டியில் பங்கேற்க முடியாது என ஒலிம்பிக் போட்டி நிர்வாகம் அறிவித்தது. இதையடுத்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்தத்தில் இந்தியாவின் தங்கப்பதக்க கனவு கடைசி நேரத்தில் கலைந்து போனது. துப்பாக்கி சுடுதலில் சிங்கப்பெண் மனு பாக்கர் 2 வெண்கலம் வென்றார். மல்யுத்தத்தில் போகத் தங்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் ஒட்டுமொத்த நாட்டின் எதிர்பார்ப்பும் ஏமாற்றத்தில் முடிந்தது.